கைலாய மலையை தூக்கிய ராவணன் சிவபெருமான் ஒரே விரலால் அடக்கிய கதையை நம்ப முடியுமா? இது ஹாலிவுட் படத்தையும் மிஞ்சும் மாயை. இந்த வீடியோவெல்லாம் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியிலோ சிவராத்திரியிலோ மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்து பக்தனும் கேட்க வேண்டிய ஒரு அதிசயமான புராணக்கதை. பழங்காலத்தில் ராவணன் என்பது ராட்சத ராஜாவாக மட்டுமல்ல, மிகுந்த ஞானம், வலிமை மற்றும் கலைஞானம் கொண்ட ஒருவர். சிவபெருமானின் பரம பக்தன் என்றே சொல்லப்படுகிறவரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விந்தையான சம்பவத்தை நம்ம இன்று பார்க்கப் போகிறோம். இதுதான் ராவணன் ஒருமுறை புஷ்பக விமானத்தில் உலகம் முழுவதும் சுற்றியபோது நடந்த அதிசயமான சம்பவம். ஒரு நாள் ராவணன் புஷ்பக விமானத்தில் வடக்கே பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென விமானம் ஒரு இடத்தில் நின்றுவிட்டது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் விமானம் அங்கிருந்து நகரவே இல்லை. இதனால் ஆச்சரியமடைந்த ராவணன், ஏன் இங்கு விமானம் செல்லவில்லை என்று கேட்டபோது அங்கு தோன்றியவர் நந்திதேவர். சிவபெருமானின் உணர்வுப் பாச்சரையாகிய நந்திதேவர் ராவணனிடம் சொன்னார், இது உமையுடன் இருக்கின்ற பரமசிவனின் கைலாயமலை. இதனை விமானம் கடக்க முடியாது. நீ வேறு வழியில் செல்ல வேண்டும். இதைக் கேட்ட ராவணனுக்கு கடும் கோபம் வந்தது. நான் லங்கையின் பெரும் சக்தியுடைய அரசன். என்னால் இந்த உலகத்தில் எதையும் முடிக்க முடியுமென்று எண்ணுகிறேன். என் விமானத்தை நிறுத்த இந்த மலைதானா என்று எண்ணிய ராவணன் அந்த கைலாயமலையை தூக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். தன்னுடைய 10 தோள்களாலும் 20 கைகளாலும் ராவணன் கைலாயமலையை தூக்க ஆரம்பித்தான். பூமி அதிர்ந்தது. தேவலோகத்தில் கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது. எல்லா தேவர்கள் சிவபெருமான் தரிசனம் செய்தனர். சிவபெருமான் அமைதியாக இருந்தார். ஆனால் ராவணன் கைலாயத்தை தூக்க, அதனால் பரமசிவனுக்கும் உமாதேவிக்கும் அசௌகரியம் ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் தன்னுடைய ஒரு விரலை மட்டும் கீழே அழுத்தினார். அந்த கட்டவிரலால் கைலாயம் மீண்டும் அதனிடத்தில் சென்று நின்றது. ஆனால் அதனுடன் ராவணன் அந்த மலையின் அடியில் புதைந்து போனான். உலகம் அதிர்ந்தது. ராவணனுக்கு தோள்களில் சக்தி இருந்தாலும் சிவபெருமானின் ஒரு விரலுக்கே சமமில்லை என்பதை உணர்ந்தான். அந்த நேரம்தான் ராவணனின் அகங்காரம் முறிந்து விழுந்தது. அந்த அடியில் நின்ற வண்ணம் 10 தலைகளிலும் பாட்டு பாடத் தொடங்கினான். அவன் சிவபெருமானை புகழ்ந்து பாடிய சிவதாண்டவம் என்ற அந்த பாடலே இன்றும் உலகின் மிக வலிமையான பாஷையாக கருதப்படுகிறது. பல 1000 ஆண்டுகளாக அதனை பக்தர்கள் பாராயணம் செய்கின்றனர். தன் தவறு புரிந்த ராவணன் சிவபெருமனை நோக்கி மன்னிப்பு கேட்டான். ஏசா, எனது அகங்காரத்தால் நான் தவறு செய்துவிட்டேன். இனிமேல் நான் உங்களுக்கு பரம பக்தனாகவே இருப்பேன் என்றான். பரமசிவன் அந்த பக்தியைக் கண்டு கருணை காட்டினார். ராவணனுக்கு மன்னிப்பும் அருளும் அளித்தார். அப்போது நந்திதேவர் வரும்போது ராவணன் தலை வணங்கி மரியாதை செலுத்தினார். இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், பெரியோர் முன் அகங்காரம் கொண்டு நடந்தால் அதனால் கிடைக்கும் அழிவே பெரிது. சிவபெருமானிடம் பக்தி உணர்வோடு நாம் வாழ்ந்தால் அவர் அருள் நிச்சயமாக கிடைக்கும். இன்றும் ராவணன் பாடிய சிவதாண்டவம் பல சிவாலயங்களில் ஓதும் பாடலாக உள்ளது. இந்த கதையை நாம் மேல் ஏன் கூறுகிறோம் என்றால், இது வெறும் புராணக் கதை அல்ல. இது ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் அடிக்கடி நினைவில் வைத்திருக்க வேண்டிய உண்மை. அகங்காரம் அதிகமாகும் போது அது அழிவுக்குத் தள்ளும். ஆனாலும் உண்மையான மனமாற்றமும் உணர்ச்சி பக்தியும் இருந்தால் சிவபெருமானின் அருள் பெறாமல் இருக்க முடியாது. இந்த மாதிரியான அற்புதமான புராணக் கதைகள், உணர்ச்சி பூர்வமான சம்பவங்கள் மற்றும் மறக்க முடியாத ஆன்மீக உண்மைகள் தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ வந்து விட்டாச்சுன்னு உங்களுக்கே நேரடியாக தெரியும்.